சொல்ல மாட்டேன். பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்களே, உங்களை சந்திப்பதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அப்படித்தானே இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் தகப்பன் நம்மை அழகாக கரம் பிடித்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு மிகவும் ஆழமானது. அவர் என்றென்றைக்கும் நமக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிறார். இன்றைக்கு என் ஜீவன் இன்றைக்கு நிலை நிற்பது என் கர்த்தருடைய சுத்த கிருபை. மரணம் காணும் முன்பே என் தகப்பனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு நாளை என் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்கிற அந்த கிருபைகள் வெறுதாக கூடாது. கர்த்தர் கொடுக்கக்கூடிய கிருபைகள் அது பழுகி பெருகிட வேண்டும். கர்த்தர் கொடுத்த கிருபைகள் அது எப்பொழுதும் உயர்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த காரியங்கள் அது மிகவும் பலனுள்ளதாக இருக்க வேண்டும். கிருபைகள் வெறுதாகாது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 89 அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, என் கிருபை என்றைக்கும் அவனை காப்பாற்று, என் உடன்படிக்கையில் அவனுக்கு உறுதிப்படுத்து. கர்த்தருடைய கிருபை நம்மை என்றைக்கும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய கிருபை நம்புங்க. கடவுளுடைய கிருபை மேல நம்பிக்கை உடையவர்களாக இருங்க. கடவுளுடைய கிருபையை கொண்டாடுங்க. கடவுளுடைய கிருபையை புகழ்ந்து பாடுங்கள். கடவுளுடைய கிருபையினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஏனோ தானமாக நாம் வாழ்ந்து விடாதபடி அவர் நமக்கு பண்ணின உடன்படிக்கைகளை அவர் உறுதிப்படுத்துவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்க என்ன பண்ணுங்க, அவரை தேடுங்க. அப்படி என்ன உடன்படிக்கை தேவன் நமக்காக பண்ணியிருக்கிறார்? உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் பின்வரக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு உண்டான சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் மனப்பூர்வமாக கொடுப்பேன் என்று நம்முடைய தகப்பன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை தகப்பன் அழைக்கும் பொழுது வானத்தின் நட்சத்திரத்தையும் கடற்கரை மணல்களையும் உன்னால் என்ன கூடும் என்று சொன்னால் அதற்கேற்றபடி உன் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்கு கொடுத்தார். பிள்ளையே இல்லாத காலகட்டங்கள், கர்ப்பங்களை திறக்கக்கூடாத காலகட்டங்கள், கர்ப்பங்கள் அடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் தகப்பன் இந்த ஆபிரகாமுடன் உடன்படிக்கை பண்ணினார். ஒருவேளை நான் உங்களுக்கு எப்படி சொல்லுகிறேன், உன்னுடைய எதிர்காலத்தில் முன்னேற முடியாதபடி, என் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாதபடி, இன்னுமே எனக்கு திருமணம் ஆகாதபடி, இன்னுமே நான் எந்த ஒரு வேலையிலும் இல்லாதபடி இருக்கும் பொழுது எனக்கு எப்படி ஆண்டவர் இவ்விதமான ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுப்பார் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் செய்து முடிக்கிற காரியத்தை தான் உனக்கும் எனக்கும் உடன்படிக்கையாக கொடுப்பார். அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் முன்குறித்து திட்டங்களை செயல்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு அவருடைய வாக்கு தத்துவத்தை கொடுப்பார். இன்றைக்கு உனக்கு பண்ணின இந்த உடன்படிக்கைகள் அவருடைய கிருபையினால் காப்பாற்றப்பட்டிருக்கிற நீ, கடவுள் கொடுக்கப்பட்ட இந்த உடன்படிக்கைகள் உங்கள் தலைமுறை தாண்டி நிலை நிற்கும். ஒருபோதும் கர்த்தருடைய உடன்படிக்கைகள் வீணாக போகாது. அதை நிலைத்திருக்கும். காத்திருங்கள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், ஆமென்.